Assalamu alaikum. Hi friends, welcome to my channel Photos Vlog. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா சவர்மா ரெசிபி ரொம்ப டேஸ்டியா ஈஸியா எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுக்கு நான் சிக்கனை சின்னதா கட் பண்ணி சிக்கன் 65 எப்படி பொரிப்போமோ அதே மாதிரி நீங்க பொரிச்சு எடுத்துக்கோங்க. இதை ரொம்ப ஃப்ரை பண்ண தேவையில்லைங்க. ஒரு 70-80% இதை பொரிச்சு எடுத்துக்கிட்டா போதும். ரொம்ப இதை ஃப்ரை பண்ணி எடுத்தாக்கா சவர்மாக்கா அவ்வளோ நல்லா இருக்காதுங்க. இதை ஃபஸ்ட்டு சிக்கனை பொரிச்சு எடுத்துக்கிறேன். அடுத்ததாக சவர்மாக்கு எப்படி மாவு பிசிறதுன்னு பார்க்கலாம். நான் இதுக்கு ஒரு பவுலில் 1 கப்பு வாட்டர் எடுத்துருக்கேங்க. அடுத்தது ஒயிட் சுகர் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். அடுத்தது ஆக்டிவேட்டட் ஈஸ்ட் தாங்க நான் எடுத்திருக்கேன். அது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இதை நம்ம கலக்கிக்கலாம் நல்லா. நான் ஆக்டிவேட்டட் ஈஸ்ட் எடுக்கிறதுனால நான் உடனே மாவுலாம் போட்டு பிசைஞ்சு எடுத்துடலாங்க. நான் இதுக்கு 500 kg அரை கிலோ அளவுக்கு நான் மைதா மாவு எடுத்திருக்கேன். அடுத்தது இதுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சால்ட் எடுத்திருக்கேன். அடுத்ததாக அரை டேபிள் ஸ்பூன் சோடா உப்பு எடுத்துருக்கேங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இது நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் ஒரு தட்டில் இதை மாற்றிக்கிட்டு நல்லா இழுத்து பிசைங்க. பாருங்கள், இது போல் ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் மாவு நல்லா சாஃப்டாக இருக்கும். நம்மளுக்கு இந்த சவர்மா ரொட்டி ரொம்ப சாஃப்டாக நல்லா வருங்க. பாருங்கள், இது பிசைஞ்சு எடுத்ததுக்கப்புறம் நம்ம இந்த பவுல்லையும் இந்த மாவுலேயும் ஆயில் தடவி இது மாதிரி ஒரு துணியை நனைச்சி இது மேலே போட்டுக்கலாங்க. இது ஒரு 1/4 மணி நேரம் அளவுக்கு அப்படியே வச்சு எடுத்து பாருங்கள். இது பாருங்கள் 2 மடங்கு ஆகிடுச்சு. இந்த மாவு 1 மடங்காக இருந்தது 2 மடங்காக நல்லா உப்பி வந்திருக்குங்க. பாருங்கள், விரலை விட்டால் நல்லா உள்ளே போகுது. இது தான் சரியான பக்குவங்க. அடுத்ததாக சவர்மா ரொட்டி ரெடி பண்ணிடலாம். நான் இதுக்கு பெரிய உருண்டையாக எடுத்து நான் இதை வளட்டி காட்டுறேன் பாருங்கள். இது ரொம்ப சப்பாத்தி அளவுக்கு மெல்லிசாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் திக்காக இருக்கணும். அடுத்தது உள்ளக்க நம்ம ஸ்டஃபிங்க்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் பாதி கோப்பீஸை பொடிசாக கட் பண்ணி எடுத்துருக்கேங்க. அடுத்தது 5 வெங்காயம் மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி எடுத்துருக்கேன். அடுத்தது கேப்சிகம் 1 எடுத்துருக்கேன், அதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பீஸா சாஸ் 1 டேபிள் ஸ்பூன். அடுத்தது சீஸ் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேங்க. சீஸ் வேணுண்டா போட்டுக்கோங்க, எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணிக்கலாம். அடுத்தது பெப்பர் பொடி நான் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்க போகிறேன். இதுக்கு நம்ம ஒரு பவுல் எடுத்துருக்கலாம். இப்போ இந்த பவுலில் நம்ம கட் பண்ணி வச்ச கோப்பீஸை இதில் போட்டுக்கலாங்க. பாருங்கள், நான் எந்த அளவுக்கு கோப்பீஸை கட் பண்ணி எடுத்துருக்கேன். இது மாதிரி புடிசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக நான் கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை இது கூட சேர்த்துக்கிறேங்க. இது நான் சோப்பரில் புடிசாக போட்டு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அடுத்ததாக நம்ம கட் பண்ணி வச்ச கேப்சிகம் பாருங்கள், இந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்தது 1 டேபிள் ஸ்பூன் நான் சீஸ் எடுத்திருக்கேன். அடுத்ததாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் எடுத்திருக்கேன். அடுத்தது பெப்பர் பொடி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. அடுத்ததாக நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச சிக்கன் 65 இதில் சேர்த்துக்கலாம். சிக்கனை பார்த்திங்கன்னா ரொம்ப பொரிச்சிடக்கூடாதுங்க, ஓரளவுக்கு பொரிச்சா போதும். அடுத்தது இதுக்கு முக்கியமானது மயோனைஸ். இது மயோனைஸ் கொஞ்சம் கூடவாக தான் ஊற்றணுங்க. இந்த அளவுக்கு மயோனைஸ் நான் 200 மில்லி அளவுக்கு எடுத்துக்கிறேன். இப்போ இதெல்லாம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கிளறி எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்ம சவர்மா ரொட்டி ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஃப்ரை பண்ணிடக்கூடாதுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு தான் இருக்கணும். நான் இதை தவாலையே வச்சு சுட்டு எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், சப்பாத்தியோட கொஞ்சம் லென்த்தியாக இருக்கணுங்க. அப்போ தான் ரொட்டி ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். அவ்வளோதான், நம்ம சவர்மாக்கு எல்லாமே ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ இதில் ஸ்டஃபிங் வச்சிடலாம். பாருங்கள், நம்ம ரெடி பண்ணி வச்ச ஸ்டஃபிங்கை இதில் சென்டராக வச்சு இதை ரோல் பண்ணுற அளவுக்கு வச்சுக்கோங்க. பாருங்கள், இது போல் வச்சுக்கலாம். நம்மளுக்கு ரொட்டி எந்த சைஸில் வேணுமோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க.
இது மாதிரி ரெடி பண்ணதுக்கப்புறம் ஒரு டூத் பிக் இதில் வச்சிடலாங்க. அப்போ தான் வந்து இந்த ஸ்டஃபிங் வெளியே வராமல் இருக்கும். பாருங்கள், நம்ம சவர்மா ரொட்டி ரெடி ஆகிடுச்சு. இது மாதிரி ரொம்ப ஈஸியாக டேஸ்டியாக பண்ணிடலாம். ரொம்ப அருமையாக நல்லா வந்துருந்துச்சுங்க. நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோடு நான் உங்களை சந்திக்கிறேன். என்னுடைய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கூடவே ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோ போடணும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.